அதற்கு அடுத்தது தொழுகையின் தொடக்க துவா. அல்லாஹு அக்பர் அப்படி கைகளை கட்டுறோம். கை கட்டிய உடனே ஓதுற துவா. உங்கள நிறைய பேருக்கு சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக, இந்த துவா தெரியும் நிறைய பேருக்கு. கை தூக்குங்க, யார் யாருக்கு தெரியும்? வெரி குட், மாஷா அல்லாஹ். இந்த துவா ஓதலாம், தப்பில்லை, சரியா? ஆனால் அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மீனிங், ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு துவா. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி நகினி மின் ஹதாயாய கமா யுனக்கா ثوبுல் அப்யது மினத் தனஸ் அல்லாஹும்ம அக்ஸில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். இந்த துஆ மாஷாஅல்லாஹ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துஆ. ஏன் தெரியுமா? அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மற்றும் மேற்கிற்கு இடையே நீ தூரமாக்கி வைத்திருப்பது போல. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட் இப்படி பக்கத்தில் இருக்குதா? இந்த மாதிரி எப்படி இருக்குது? ஈஸ்ட் வெஸ்ட், சரியா? இப்போ நமக்கு வந்து இது வெஸ்ட், அது ஈஸ்ட். அப்போ ஈஸ்ட் எங்கேயோ, இந்த பக்கம் வெஸ்ட். அதாவது அதோட தூரம் ரொம்ப தூரம். அதான அங்க விஷயம், பக்கத்துல இல்லை, ரொம்ப தூரமா இருக்குது. அப்போ ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும், கிழக்கு சூரியன் உதிக்கிறத நம்ம வந்து ஈஸ்ட் சைட்ல இருந்து பார்க்கிறோம், சரியா? சூரியன் மறைகிறத வெஸ்ட் சைடு பார்க்கிறோம், மேற்கு. அப்போ சூரியன் ஒரு பக்கம் உதிக்குது, அப்படியே உதித்தது அல்லாஹ் காட்டுறான். அப்படியே சூரியன் மேல 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 உயருது, உயர்ந்து உச்சிக்கு வருது, அப்புறம் கொஞ்சமா தாழுது. அப்படியே திரும்ப நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தா மேற்க என்ன வெஸ்ட் சைடு வந்து சூரியன் மறைகிறத பார்க்கிறோம். அதாவது அந்த டைம் பீரியடே லாங் பீரியடா மாறுது. ஃபர்ஸ்ட் டைமே டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா? கிழக்கு, அதாவது ஈஸ்ட் சைடு. இப்போ நமக்கு சூரியன் ஈஸ்ட் சைடில் இருக்குது, ஏன்னா இப்போதான் சூரியன் உதிச்சிருக்குது, உண்மையா இல்லையா? இதுக்கு பிறகு மேற்கு வெஸ்ட் சைடு வரணும்னா டைம் பீரியட் லாங்கு, டைம் மட்டும் இல்லை டிஸ்டன்ஸும். ஏன்னா டைம் டிஸ்டன்ஸ் சேர்ந்தது தானே. ஏன்னா டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டைமுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் டைம் ரெண்டும் நமக்கு ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கு. அப்போ அல்லாஹ்வோட நம்ம என்ன சொல்றோம்னா, ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த துவா, ரொம்ப அற்புதமான துவா. அல்லாஹ்வே, கிழக்குக்கும் மேற்குக்கும் நீ எப்படி தூரத்தை ஏற்படுத்தியிருக்க, அது போல எனக்கும் என் பாவங்களுக்கு இடையே நீ தூரத்தை ஆக்கு, டிஸ்டன்ஸ். அதான் நம்ம செய்யற பாவம் சட்டு சட்டு செய்திடக்கூடாது இல்லையா? அந்த பாவத்தை விட்டு நம்ம தப்பிக்கணும், பாவத்தை விட்டு தூரமா இருக்கணும், அதாவது பாவமே செய்திடக்கூடாது. இதுக்கு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம். அல்லாஹ், நீ படைச்சிருக்கிற இந்த வானம் பூமியில கிழக்கும் மேற்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரமா இருக்குது, அது போல என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு தூரத்தை ஏற்படுத்தினா அந்த பாவத்தை பண்ணக்கூடாது. நான் இதுவரைக்கும் எந்தெந்த பாவத்தை செய்தேனோ அந்த பாவம் எதன் பக்கம் நான் போகக்கூடாது, அதை விட்டு நான் தூரமா இருக்கணும். எப்படின்னு கேட்டா, கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் இருக்கிற போல எனக்கும் என் பாவத்திற்கும் தூரம் இருக்கணும் அப்படின்னு நல்லா கேட்குறீங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர். அப்புறம் பாருங்க, நகினி மின் ஹதாயாய கமா யுனக்கா ثوبுல் அப்யது மினத் தனஸ். அல்லாஹ்வே, ரொம்ப வெள்ளையான ஆடை, ஒயிட், ஆமா சேர்த்துக்கலாம், அல்லாஹும்ம சேர்த்துக்குங்க, சரியா? அது சில நேரத்தில் துவால அது மிஸ் ஆகி வந்திருக்குது, அது ரசூலுல்லாஹ் சொல்லாமலும் சொல்லியிருக்காங்க, சில இது சொல்லி சொல்லியிருக்காங்க. அல்லாஹும்ம நகினி மின் ஹதாயாய கமா யுனக்கா ثوبுல் அப்யது மினத் தனஸ். வெண்மையான ரெண்டுமே வருது ஹதீஸ்ல. ஹதாயா அப்படின்னு வந்துருக்கு, ஹதாயாய அப்படி வந்திருக்கு, ரெண்டுமே வந்திருக்கு. அது ஒன்றும் தப்பு இல்லை. இங்க கவனிங்க, மீனிங் ஒரே வார்த்தை தான் வரும், கொஞ்சம் வித்தியாசம். அதை என்னுடைய பாவம் சில இடத்துல வரும், பாவத்தை விட்டு அப்படின்னு வரும், பாவத்திலிருந்து. இப்ப கவனிங்க, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி தரான்? அல்லாஹ்வே, மிக வெண்மையான ஆடை, வெள்ளைய ஒரு ட்ரெஸ் இருக்குது, துணி, அழுக்கு அதுல இருக்குது பாருங்க. இப்போ எப்படி தெரியும்? வெள்ளை ஆடை எப்படி அழுக்கு அப்பி கிடக்குது, கரை அப்பி கிடக்குது. அல்லாஹ்வே, இதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்?
பளிச்சுன்னு இருக்கும், கிளீனா இருக்கும், வெள்ளையாடு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி துவா கேளுங்க, வெள்ளையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தப்படுவது போல, அதை சுத்தம் செய்தா எப்படி சுத்தமா பளிச்சுன்னு ஆயிடுது, அது போல என் பாவங்களை விட்டு என்னை சுத்தப்படுத்து. அப்போ நம்மிடம் வந்திருக்கிற பாவங்கள், நாம செய்யக்கூடிய தப்பு, ஹராமான விஷயங்கள், ஹராமான பேச்சு, ஹராமான பார்வை, ஹராமான விஷயங்களை கேட்கறது, இதெல்லாம் ஒரு ஒரு வெள்ளை ஆடை, ஒயிட் ட்ரெஸ்ல அழுக்கு பட்டா எப்படி, அது போல் நம்ம மேல பட்டிருக்கிற விஷயங்கள். நாம நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்த சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் இந்த துவால. தொழுகில கையில கட்டினோடு இந்த துவா பாருங்க. முதல்ல என்ன கேட்கிறோம்? பாவத்தை விட்டு என்னை தூரமாக்க. எப்படின்னா, கிழக்குக்கு மேற்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறது போல எனக்கும் பாவத்துக்கு டிஸ்டன்ஸ் ஏற்படுத்த கேட்கிறோம். ரெண்டாவது, சரி பாவம் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த பாவம் பண்ணதுக்கு மன்னிப்பு எப்படி கேட்கிறோம்? அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்து. எப்படின்னா, வெள்ளை ஆடையில அழுக்கு இருந்தா அழுக்கை எப்படி சுத்தமாகுமோ அந்த மாதிரி சுத்தமான பிறகு வெள்ளை ஆடை எப்படி ஆகுமோ அது போல கிளீனா நான் வந்து என் பாவத்தை விட்டு சுத்தமாயிடணும். அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அவன் என்னை நீ சுத்தப்படுத்து, வெள்ளை ஆடையிலிருந்து சுத்தமாகிறது மாதிரி அப்படின்னு கேட்கிறோம். அப்புறம் பாருங்க, இன்னும் அழகா ஒரு வார்த்தை வருது, அல்லாஹும்ம ஹ்ஸில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். அல்லாஹ்வே, ஐஸ் கட்டி, ஐஸ், தண்ணீர், ஆலங்கட்டி ஆகியவற்றை கொண்டு என் தவறுகளிலிருந்து என்னை கழுவுவாயாக. நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்றாங்க, எக்ஸாம்பிள். அதாவது தண்ணீர், நல்ல சுத்தமான தண்ணீர் இருக்குது வைங்களேன், அந்த சுத்தமான தண்ணீர் அப்படி உறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நல்ல ஐஸ் கட்டி ஆகிடும். நல்ல தண்ணீர் அப்படி உறைஞ்சு ஐஸ் கட்டியாக இருக்கும். அந்த ஐஸ் கட்டியை கொண்டு அப்புறம் வெறும் அது கரைஞ்சிட்டா தண்ணீரை கொண்டு அப்புறம் ஆலங்கட்டி, ஆலங்கட்டினா என்ன? மழை பெய்யும் போது சொட்டு சொட்ட டப் டுப்புன்னு விழுது பாருங்க, தண்ணீருக்கு பதிலாக கட்டியா விழுது பாருங்க மழையில இருந்து, அதான் ஆலங்கட்டி. சரியா? அப்போ இந்த மாதிரி ஐஸ், அதாவது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐஸ் கட்டி, தண்ணீர் உறைஞ்சது, அல்லது தண்ணீர், அல்லது வானத்திலிருந்து நீ இறக்கக்கூடிய ஆலங்கட்டி, இதையெல்லாம் கொண்டு என்னை சுத்தப்படுத்து அப்படி. அதாவது இந்த தண்ணீர் எப்படி அழுக்க நீக்குமோ அது போல இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு என்னுடைய பாவங்களை நீக்கு. அதாவது பாவம் சுத்தமா என்னிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கும். ஏன்னா தண்ணீர் வந்து சுத்தப்படுத்தக்கூடியது. ரசூலுல்லாஹ் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரை இங்க எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு சொல்றாங்க. சரி, இது என்ன அர்த்தம் இதுக்கு? அது எப்படி நம்முடைய பாவத்தை வந்து அதை கொண்டு கழுவ முடியும் அப்படின்னா, ஒது செய்யறோம் இல்லையா? ஒது செய்யும் போது நம்முடைய உறுப்புகளை தண்ணீர்ல கழுவுறோம் இல்லையா? கழுவும் போது நம்முடைய பாவமும் கழுவப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நாம இனிய இஸ்லாம் பாடங்களே படித்தோம். ஓகேயா? அப்போ நம்முடைய பாவங்கள் நம்முடைய உடல் உறுப்புகள் இருந்து அல்லாஹ் தஆலா அதை கழுவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட துவா செய்யணும். இந்த துவா தொழுகையின் தொடக்கத்தில் ஓத வேண்டிய துவா. இதுல பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபுக்கு பிறகு அல்லாஹும்ம சேர்த்துக்குங்க. அல்லாஹும்ம நக்கீனி மின் ஹதாயாய அப்படியே நீங்க சொல்லாவிட்டால் தப்பில்லை. என்னிடம் இப்படியே ஹதீஸ்ல வந்திருக்கு, அதனால சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அல்லாஹும்ம சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறந்ததா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதுக்கு அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நம்ம காலை மாலை துவாவை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதோட மீனிங்கோட பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.